கடந்த பதிவில் தேவார பாடல்கள் 200 ஆண்டுகளாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பாதுகாக்கப்பட்டு பின்பு எடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டோம். அது எப்படி என்பதை இந்த பதிவில் சுருக்கமாக பார்ப்போம். ஒரு நாள் ராஜராஜ சோழனுடைய அக்காவான குந்தவை ஒரு சிவன் கோவிலுக்கு போறாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் சிவனுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த பாடலின் வரிகள்ல சிவபெருமானின் புகழும் பெருமையும் சக்தியும் அவ்வளவு அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. உடனே அந்த பையனிடம் சென்று இந்த பாடல் எந்த நூலை சார்ந்தது என்று குந்தவை கேட்டாங்க. அதற்கு அந்த சின்ன பையன் இந்த பாடல் தேவாரத்தில் உள்ளதாகவும் இதுபோல் இன்னும் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் தேவாரத்தில் இருப்பதாகவும் அந்த பையனுக்கு அவனது தந்தை சொன்னதாக குந்தவையிடம் கூறினான். உடனே குந்தவை ராஜராஜ சோழனிடம் சென்று தேவாரத்தில் இருக்கும் பாடல்களை உடனே நாம் கண்டுபிடித்து அதை வெளியிட்டு சிவனின் புகழையும் பெருமையும் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று கூறினார். சில நாட்களின் முயற்சிக்கு பின்பு நம்பியாண்டார் நம்பி என்பவரின் மூலம் தேவார பாடல்கள் அனைத்தும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ளதாக ராஜராஜ சோழனுக்கு செய்தி வந்தது. உடனே அங்கு விரைந்த ராஜராஜ சோழன் அங்குள்ள அந்தணர்களிடம் தேவார பாடல்களை என்னிடம் கொடுங்கள், உடனே அதை நான் மக்களுக்கு சேரும்படி செய்ய வேண்டும் என்று கூறினார். அதற்கு தில்லைவாழ் அந்தணர்கள், நீங்கள் சொல்வது உண்மைதான், தேவார பாடல்கள் அனைத்தும் இங்குதான் ஒரு அறையில் உள்ளதாகவும், ஆனால் அந்த அறையை திறக்க வேண்டுமென்றால் அந்த பாடல்களை பாடிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இந்த மூவரும் நேரில் வர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறினார்கள். அப்பரும் சம்பந்தரும் வாழ்ந்தது 7ஆம் நூற்றாண்டில், சுந்தரர் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டில். இந்த கதை, அதாவது ராஜராஜ சோழன் சிதம்பர கோவிலுக்கு சென்றது 10ஆம் நூற்றாண்டில். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த மூவரையும் எப்படி கோவிலுக்கு கொண்டு வர முடியும் என்று யோசித்த ராஜராஜ சோழன் அந்தணர்களிடம் எந்த பதிலும் கூறாமல் கோவிலை விட்டு வெளியேறினார். அரண்மனைக்கு திரும்பிய ராஜராஜ சோழன் எப்படியாவது தில்லைவாழ் அந்தணர்களுக்கு பாடம் புகுட்டி அங்குள்ள தேவார பாடல்களை எடுத்து வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் நினைத்தபடியே அறையும் திறக்கப்பட்டது, தேவார பாடல்களும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது எப்படி சாத்தியம்? மூவர்கள் எப்படி திரும்பி வந்தனர்? கதை தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.